இந்த பிரபஞ்ச சக்தினா என்ன? காஸ்மிக் கவுன்சிலிங்னா என்ன? எல்லா வகையான சக்திகளையும் குடுக்குறது இந்த பிரபஞ்சம் தான். நம்ம வெளிய ஆள் வைக்கிறோம், கொள்றோம் ஒழிய, நம்ம உடலுக்குள்ள சுத்தம் பண்றதுக்கோ, நம்ம இந்த பிரபஞ்சத்திலேருந்து வாங்கி தான் செய்யுது. எல்லாமே நிலம், நீர், காற்று, ஆகாயம். அதுலேருந்து வர சக்திகள உங்களுக்குள்ள இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்ற அந்த நம்பிக்கை நீங்க உணர்ந்த தருணம். நான் கடந்து வந்த பாதை நான் நெறைய ஊர் சுத்தியிருக்கேன். அதிசயங்கள் ஆனா அந்த சாதாரண விஷயம் தான் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவன் சொன்னான் தமிழன், பெரிதினும் பெரிது கேளுன்னு. யார்ட்டயும் எதுவும் கேட்காமல் சின்ன சின்ன விஷயங்கள் ஆஸ்க் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க மனசுல ஒரு கவலையோ, வேதனையோ, கேள்வியோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இந்த பதிவின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா, நம்மை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத நம்ம எல்லோருமே நம்புறோம். அத இயற்கைன்னு சொல்லுவோம், இறைவன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் நம்பிக்கை சார்ந்து சொல்லுவோம். ஆனா, எல்லாரும் பொதுவா நம்பக்கூடிய ஒரு விஷயம் பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்சம் இன்றைக்கு பிரபஞ்ச சக்தியா உங்க கூட பேச இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு விடை தர இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஆஸ்க் ஆஸ்ட்ரோ மூலமா ஒரு மிகச்சிறந்த நபரை சந்திக்க இருக்கின்றோம். இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இன்னர் எனர்ஜிய தனக்குள்ள கொண்டு தன் முன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்வின் வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர். ஒரு ஆசிரியரா பல மாணவர்களுடைய எண்ணம் சார்ந்து, அறிவு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தவங்க. அது மட்டும் இல்லாம எத்தனையோ இடங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னுடைய கவுன்சிலிங் மூலமாக, அதுவும் காஸ்மிக் எனர்ஜி கவுன்சிலிங் மூலமாக பல வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திருவேட்களம் நல்ல நாயகி அவர்கள தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். காஸ்மிக் எனர்ஜினா என்ன? இந்த காஸ்மிக் கவுன்சிலிங் அப்படின்றது மக்களுக்கு எந்த வகையில பயன் தரக்கூடியதா இருக்கு? இது நமக்கு பயன்படுமா? இந்த மாதிரி பல கேள்விகள அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள இன்னைக்கு சந்திச்சதுல பிரபஞ்சம் எங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தான் நாங்க அத எடுத்துக்கிறோம். இந்த பிரபஞ்ச சக்தினா என்ன? காஸ்மிக் கவுன்சிலிங்னா என்ன? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆஸ்க் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிரபஞ்சம் நம்மள சுத்தி இருக்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி நம்மளுக்கு ம அதுவே சக்தி. அதுக்கு நம்மளுக்கு குடுக்கறது என்னவாக இருக்கும்? சக்தி. அது பல வகையிலயும் குடுக்கும். ஒரே சக்தி இல்ல. உந்துதல் சக்தி, பேசுற சக்தி, பார்க்குற சக்தி, உணர்ற சக்தி, அந்த மாரி எல்லா வகையான சக்திகளையும் குடுக்கறது இந்த பிரபஞ்சம் தான். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்டயே நம்ம அந்த பிரபஞ்சம் நல்லா வேலை செய்யுது. நம்ம வெளிய ஆள் வைக்கிறோம், கொள்றோம் ஒழிய, நம்ம உடலுக்குள்ள சுத்தம் பண்றதுக்கோ, நம்ம உடலுக்குள்ள யாரையாவது அனுப்பிச்சு பண்றோமா? பண்றதில்ல. ஆட்டோமேட்டிக். எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். எவ்வளோ வருஷ காலம் வாழ்றோமோ, அவ்வளோ வருஷ காலம் எல்லாத்தையும் செய்யுது. இந்த உடல் உறுப்புகள் அத்தனையும். அதுவே ஒரு அதிசயம் தானே! இந்த பிரபஞ்சத்திலேருந்து வாங்கி தான் செய்யுது. எல்லாமே நிலம், நீர், காற்று, ஆகாயம். அதுலேருந்து வர சக்திகள வெவ்வேறு பிரிவாக வாங்கிக் கொண்டு நம்மளோட உடல் இயங்குகிறது. அப்படி இருக்க சொல்ல, நம்ப தான் இயற்கை சார்ந்து இருக்கோம் ஒழிய, இயற்கை நம்மை சார்ந்து இல்ல. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உனக்கு எல்லாமே இயற்கையிலேருந்து நிச்சயம் கிடைக்கும். கேட்டா கிடைக்கும். நிச்சயம். அதுதான் அந்த சக்தி. அந்த கவுன்சிலிங் அப்படின்னு அதுதான் நான் இயற்கை சார்ந்து குடுக்குறேன். அதாவது ஜாதகம் படித்தோ, 7ல சனி இருக்கு, 8ல குரு இருக்காரு. குருவ இவரு பார்த்துட்டு இருக்காரு, அவரு பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. ஆனா, அத நான் புறம் தள்ள மாட்டேன் நிச்சயமாக. ஏன்னா, கோள் சொல்றதா தப்பொழிய, கோள்கள் சொல்றத கேட்கறது ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா, நம்மளுக்கு கோள்கள் நிதர்சனம். உண்மையிலும் உண்மை. கோள்கள் உண்மையிலே நம்மள விட இயங்கு சக்தி, நம்மள விட ரொம்ப காலம், நீண்ட காலம் இருக்கிறது, இருக்கும். இனிமேலும் அதுதான் நம்மள இயக்கும். அதனால கோள்கள் சொல்றத கேட்கணும். அதுல ஞானம் இல்ல எனக்கு. அ அப்படி இருந்தாலும் மத்தவங்க ஞானசம்பந்தர் பாடின கோள் கோளறு பதியத்த பாடுவேன். "வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே." நம்பளுக்கு கோள்கள் நல்லதுதான் செய்யும். ஆனால் அது பாரு, அந்த குழந்தை ஞானசம்பந்தர் அவரே சொல்லியிருக்காரு.
எப்படி கோள்கள் நம்மளுக்கு நல்லது செய்யும்? நீ நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த சனி, பாம்பு 2, 3 ராகு, கேது சேர்த்து சொல்லி எவ்வளோ பாருங்க 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து இதெல்லாம் வந்து அ உண்மையிலும் உண்மை. ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஒரு மேக்கப் பண்ணப்பட்டது. ரொம்ப அவங்கவங்களோட நாலேட்ஜ வச்சு செதுக்கி, செதுக்கி இன்னும் அதிகமா சொல்றாங்க. அதுதான் கொஞ்சம் மிகையா, செயற்கையா இருக்கு ஒழிய, ஆனா அடிப்படை என்பது உண்மைதான். ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக, காஸ்மிக் கவுன்சிலிங் மூலமாக ஒருத்தரினுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால திட்டம் இத கணித்து சொல்ல முடியுமா நம்மளால? நிச்சயமா வந்து என்ன பொறுத்தளவு நான் சொல்றேன்னா பயிற்சி. எல்லாருக்கா இருந்தாலுமே உங்களுக்கு நீங்களே கூட சொல்லிக் கொள்ளலாம். உங்களுக்கு நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். ஆனா, நீங்க வந்து யூ ஹேவ் டூ பிராக்டிஸ். நீங்க பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்க. உயிர் எல்லாருக்கும் உரியது தானே! உயிர் யாருக்காவது குடுக்க முடியுமா? ஒருத்தருக்கு நான் என்னோட உயிருக்கு இன்னும் 1 வாரம் கழிச்சு நான் உனக்கு அத குடுத்துடுறேன். அப்படிலாம் சொல்ல முடியுமா? நெவர். எப்போதுமே யாருக்கும் உயிர் குடுக்க முடியாது. அப்போ எல்லாருமே அதிசயமானவங்க. எல்லாருமே அற்புதமானவங்க. எல்லார்ட்டயுமே வந்து ஏதோ ஒரு பண்பு, வித்தியாசமான பண்பு இருக்கு. அத நெறைய பேர் உணர்றதில்ல. அதுதான். ஆனா அவங்களே உணர்ந்தாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில என் சக்திய கேட்டு இது பண்ணலாம். நம்ம இப்ப பாருங்க, நம்மளால சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறோம்னா, போய் ஹோட்டல்ல சாப்பிடுறோம். அது மாதிரி வந்து நம்மளுக்கு சொல்றதுக்கோ, அது ஞானமோ இல்லாதனால, சூரியன் நம்மளுக்கு என்ன செய்யும்? சனி என்ன செய்யும்? செவ்வாய் என்ன செய்யும்? அப்படின்னு ஓரளவு தெரிஞ்சிருந்தேன்னா, கொஞ்சம் நம்பிக்கையா செயல்பட்டா நல்லாயிருக்கும். எதுக்குமே ஒரு குரு தேவ. நீங்க வந்து இயற்கை குருவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை தேவ. பொறுமை நிச்சயமா இந்த ஓடுற உலகத்துல பொறுமை கஷ்டம். அப்போ இந்த மாரி இருக்கிற ஜோதிடர்கள அணுகுறது தப்பே கிடையாது. ஆனா, அதுவுமே வந்து ஒரு காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சிலவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது தேவையானதோ அத எடுத்துக்கங்க. நல்லதை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அத வந்து ஸ்திரமா நம்புனீங்கன்னா, நிச்சயமா நீங்க முன்னேறலாம். அதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்றது. தன்னை உணர்ந்தாங்கன்னா, தனக்கு தானே ஆமா. விஷயங்கள கூட நம்ம யோசிச்சு கணித்து சொல்ல நிச்சயமாக உங்களுக்குள்ள இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்ற அந்த நம்பிக்கை, நீங்க உணர்ந்த தருணம், அந்த ஒரு அதிசய நிகழ்வு ஏதேனும் இருந்ததுன்னா சொல்லுங்களேன். அதாவது இப்போ எனக்கு கிட்டத்தட்ட வந்து 67 வயதாகிறது. நான் கடந்து வந்த பாதை வந்து நான் நெறைய ஊர் சுத்தியிருக்கேன். நெறைய ஊரு போயிருக்கேன், வந்திருக்கேன். அதிசயங்கள் வந்து ரொம்ப சுலபமாக நடக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ம ம சாதாரண விஷயங்கள வந்து நீங்க நெனச்சுட்டீங்க. சாதாரண விஷயங்கள் இயல்பா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா, அந்த இயல்பான விஷயத்த நீங்க கோடு போட்டு செய்யணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில 7 மணிக்கு நான் எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறேன், இல்ல மூஞ்ச கழுவிடுவேன். இந்த கடிகாரத்தில் 7 மணி ஆகும்பொழுது நான் முகத்தை கழுவிடுவேன். எல்லாமே தண்ணி வருது, தண்ணி இருக்கு. இந்த மக்க எடுத்து நான் கழுவிடுவேன் இந்த டயத்துல. அப்படின்னு நீங்க இது ஒரு சாதாரண விஷயம். பிளானிங். ஆனா ஆனா வந்து அந்த சாதாரண விஷயம் தான் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓஹோ! ஆனா, அதனால தான் அவன் சொன்னான் தமிழன். பெரிதினும் பெரிதுகள்னு. ஆனா, ஒரே ஒரு விஷயம். பெரிதினும் பெரிதுகள்னு சொல்லிட்டாங்களே! அப்டின்னா நம்ம பெருசா ஏதாவது ஒண்ணு யார்ட்ட கேட்டாலும் நெவர். அது நிச்சயமா நடக்கவே நடக்காது. என்னன்னா, நீங்க பயிற்சி பண்ணணும். எது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தேவையோ, அத முதல்ல நீங்க கேட்காம இருக்கணும். ஒரு பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, பேங்க்குக்கு போறோம் ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு பென்சில் இருந்தா கூட, அந்த சேர கொஞ்சம் இழுத்து போடு. யார்ட்டயும் எதுவும் கேட்காம, சின்ன சின்ன விஷயங்கள் கேட்காம கட்டுப்படுத்திக் கொண்டு இருந்தால் அத வந்து நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்க பெரிதும் பெரிது கேட்கும்போது, அது நிச்சயமாக நடக்கும். அதுதான் அதிசயம். எதுவுமே நீங்க அதான் நான் சொன்னேன் இல்லையா? குடுத்து வாங்குவது தான் இயற்கைன்னு. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க வந்து குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கேட்டா மாத்திரம் அதான் கேள், கேள், கேள். அதனால தான் ஆஸ்க் அஸ்ட்ரோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டா மாத்திரம் போதும், பதில் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் குடுக்கும். கொடுக்கும். இத அ கேட்கிற விதத்தில் கேட்கிறது. கேட்கணும். இந்த காஸ்மிக் கவுன்சிலிங் அப்படின்றது யாருக்கெல்லாம் தேவைப்படும்? யாரெல்லாம் இத வந்து எடுத்துக்கொள்ள முடியும்? பொதுவாவே வந்து எல்லாருமே நம்ம வந்து இன்னொருத்தர நோக்கி தான் பயணம் பண்றோம். நம்மள நோக்கி நம்ம பயணமே பண்றதில்ல. நான் இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன் பாருங்க. நம்மளுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டாலே நம்ப யோசிச்சு உடனே சொல்ல நம்பிக்கை, நாணயம், பொறுமை இப்படின்னு கிடையவே கிடையாது. நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவங்க பலம் இருக்கு. கை, கால், முகம், கண்ணு, காது இதெல்லாம் சொல்லவே மாட்டீங்களா? சொல்லணும். அதுதான் முதல் பலம். அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வர்றது தான் மத்தது எல்லாமே. எவ்வளோ விலை மதிக்க முடியாத இல்ல. எதுவுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத விஷயங்கள் நம்பளுக்குள்ள இருக்கு. அத உணர்ந்து, நம்மள நாமளே வந்து பெரிய இதுன்னு நெனச்சுக்கிட்டோம்னாக்கா, அது வந்து நெறைய பேர்ட்ட இல்ல. "நீ தான்பா பெரிய ஆளு" அப்படின்னு அவங்கள உணர வைக்கிறதுக்குள்ள நம்பளுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுது. விளையாட்டு சொல்வேல, "இல்லைங்க, என்னங்க மேடம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது" அப்படின்னு நம்ப சொல்றோம். கிடையாது. அத வந்து நீங்க உணரணும். உணரணும். ஏன்னா அதான் சொல்றோமேங்க, அவன் தமிழன மாரி ஒரு அருமையான விஷயம் சொன்னவன் வேற எவனுமே இருக்க முடியாது இந்த உலகத்துல. அப்படின்றது என்னோட கணிப்பு. ஏன்னா, ஆங்கிலம், இந்தி, இங்கிலீஷ்
ஹிந்தியிலேயே எம்ஏ வாங்கியிருக்கேன். இது தமிழ் இப்போ படித்துக் கொண்டிருக்கிறேன். எம்ஏ முடிக்க போறேன். தமிழ் கடல் போன்றது. அவங்கவங்க தாய்மொழிய வந்து நீங்க படிச்சீங்கன்னா, அதுவே மந்திரம். நீங்க உங்க சொல்லே மந்திரமாகும். ஆனா என்ன சொல்லணுன்றது நீங்க வந்து நிர்ணயிச்சுக்கணும். அப்பதான் வந்து அது அழகான மந்திர சொல்லா ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா அது மந்திர சொல்லா ஆகாது. எண்ணமே செயல் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நம்ம இந்த நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான். இது எல்லாமே எதிர்காலத்த குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா ஒருவரினுடைய கடந்த காலத்த கூட நீங்க அவங்க முன்னாடி உட்கார்ந்தாங்கன்னா, "நீங்க இப்படி நடந்ததா உங்களுக்கு?" அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமா. அதாவது அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அமைப்பு, அல்லது வந்து வ வ பெரும்பாலும் வந்து 90% என்னை வைத்து நான் மத்தவர்களுக்கு சொல்லுவேன். என்னுடைய இயல்பை வைத்து உதாரணத்திற்கு நான் ஒரு நாள் வந்து ஒரு ரயில்ல வந்து பயணம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ எதிர்க்க ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருந்துச்சு வயசு பொண்ணு. ஒரு இஸ்லாமிய குடும்பம். அவங்க வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது, நான் பொதுவா வந்து தெரியாதவங்களுக்கு தான் சில சமயம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும். அந்த பொண்ணு இப்படி அப்படி போயின்னு இருந்துச்சு, வந்துருந்துச்சு. ஒரு வயசு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு. செகண்ட் இயர் படிக்கிறேன்னு சொல்லிச்சு. அது வந்து என் பக்கத்துல உட்காந்துச்சு. உட்காந்தோனே நான் எதையோ எடுத்து திருப்பி வச்சேன், திருப்பி எடுத்தேன். நானே வந்து ரொம்ப அது உட்காந்தோனே இது வைப்ரேட் ஆச்சு. ஓ! அந்த பொண்ணுட்ட சொன்னேன், நான் கேட்டேன் நானு. "நீ வந்து இப்ப காதலிக்கிற, அந்த காதலனோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ?" அப்படின்னு படக்குன்னு நான் கேட்டுட்டேன். அந்த பொண்ணு அவசரமா வெலவெலத்து போய் எதிர்க்க போய் உட்காந்துச்சு. சொல்லிடாதீங்கன்னு அதுக்கப்புறம் என்ன தனியா கூட்டு போயிருச்சு. அதாவது எல்லாருக்குமே இது வந்து ஒரு வகையில தோணும். நம்ம நெனைப்போம் பாருங்க. "உன்ன நெனைச்சிருந்தே நீ வந்துட்ட." அப்படின்னு சொல்றதுன்றது இயல்பு இல்லையா? அது வந்து சாதாரண விஷயமே அல்ல. ஏன்னா நம்ம உணர்தல்ல தன்னை உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம இப்பயே பாருங்க நல்லா அழகா நம்ப ட்ரெஸ் பண்ணின்னு உட்காரணும். ஏன்னா இன்னொருத்தர் மதிக்கணும். அவன் என்ன சொல்லுவானோ, இவன் என்ன சொல்லுவாளோ, நம்மளுக்கு வீடு வாசல் இல்ல, நம்மளுக்கு பணம் இல்ல, நம்மளுக்கு டிகிரி இல்ல, அப்படிங்கிறத பத்தி நாம கவலைப்படணும். ஏன் எதிராளி கவலைப்படணும்? எதிராளி வந்து கேலி பேசுவான் அப்படின்னு நினைச்சாலே வந்து, நம்ம இந்த பிரபஞ்சத்தோட பதில வாங்குறது கஷ்டம். இந்த இயற்கையோட சார்ந்து நீங்க போனீங்கன்னா, ஈஸியா இது பண்ணலாம். இந்த மாரி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா நான் பிறந்தது பிறந்தது வந்து ஆண்மகன் பிறப்பான் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, நான் பெண் மகளா பிறந்தேன். பேர் கொஞ்ச காலம் வைக்காம இருந்தாங்க. வண்டியிலேருந்து கீழ விழுந்துட்டேன். கரெக்ட்டா டர்ன் பண்ணுது மாட்டு வண்டி. திருவேற்காட்ல. அங்க வந்து அந்த பாசுபதேஸ்வரரும், சர்க்குணாம்பாள் அந்த சான்ஸ்கிரிட் பேர் தான் அப்பலாம் இருந்துச்சு. அப்போ டர்ன் ஆகும்போது அந்த கோவில் அம்பாள் தெரிஞ்சாங்கன்னோனே கரெக்ட்டா மணி அடிக்குதுன்னொன்னே, எங்க என்னோட தந்தையார் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டில தமிழ் இது புரொஃபஸரா இருந்தாங்க. அதனால நல்ல நாயகி சர்க்குணாம்பாள்ன்ற பேர மாத்தி சான்ஸ்கிரிட் வேண்டான்னு நல்ல நாயகின்னு இளநாய். பேர் அ. வச்சாங்க. அத வந்து அப்பலாம் நல்ல நாயகின்ற பேர் டெல்லியில வந்து எல்லாரும் கிண்டல் பண்ற பேரா இருக்கும். ஏன்னா, ம தமிழ் தானே அது இப்ப தமிழ்நாட்டிலே கிண்டல் பண்ற பேரா இருக்கு. அது வேற விஷயம். ஏன்னா தமிழ் பேரு வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. ஃபாரின்ல இருக்கவங்க கூட தமிழ் பேர் வச்சிருக்காங்க. சான்ஸ்கிரிட்டைஸ்டு பேர் தான். ஆனா ஹிந்திய நம்ப இது பண்றோம். அதனால அப்ப எனக்கு அதோட இது தெரியல. ஆனா இப்ப அத வந்து நான் ஒரு பெருமையாவும், அற்புதமாவும் நெனைக்கிற அளவுக்கு ஏன் வந்துச்சுன்னா, அந்த மாரி அதிசயம் நடந்தது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பொதுவா வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நெறைய அதிசயங்கள், ஆம் உனக்கு என்ன தேவையோ அத ஒழுங்கா நீ பயிற்சி பண்ணனாக்கா, அது ரொம்ப சுலபமா உனக்கு நடந்துரும். அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. நிச்சயமா. இந்த காலகட்டத்துல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம்ன்றது தான். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. இந்த மன அழுத்தத்தினால யார் என்ன பண்ணுவாங்க, எப்போ எத பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாம இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்க்கு இந்த காஸ்மிக் கவுன்சிலிங் ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சந்தேகம் இல்லாம. அத வந்து நம்மளால சரி பண்ண முடியுங்களா? இந்த மன அருமையா நிச்சயமா சரி பண்ண முடியும். என்னன்னாக்கா, அந்த 4 செவுத்துக்குள்ளேயே உட்காந்துன்னு இந்த மாரி செல்லையே நோண்டிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம். தயவுசெய்து செல்லு நோண்டுங்க. நான் வேணான்னு சொல்லவே இல்ல. அந்த செல்லையும் எடுத்துன்னு வெளிய போயிடுங்க. வெளிய வந்து இது பண்ணுங்க. அதேபோல வந்து இயற்கை சார்ந்த இடத்துக்கு நிலம், நீர், காற்று, ஆகாயம் எங்க இருக்கோ, கடல், கடல் சார்ந்த இடம், மலை, மலை சார்ந்த இடம். நம்ம வந்து மலை சார்ந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க, கடல் சார்ந்த இடத்துக்கு வருவாங்க, டூர் மாரி. கடல் சார்ந்த இடத்துக்கும், மலை சார்ந்த இடத்துக்கு போங்க. நம்ம அந்த மாரிலாம் எதுக்குமே எங்கேயுமே போறது கிடையாது. நம்மளுக்கு அது வேலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. வேலை சார்ந்து போறதுன்றது வேற, நம்மளோட வினை சார்ந்து போறதுன்றது வேற. அதனால வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப நாழி வந்து ஒரு கட்டடத்துக்குள்ள இருந்தோம் என்றால், நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் வரும். இன்னும் அதாவது அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அந்த மன அழுத்தம் எதை நோக்கியது, எதை பற்றியதுன்னு தெரியாமலே மன அழுத்தம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர். நான் சந்தித்தவர்கள் நெறைய பேருக்கு. அதாவது ஒரு காதலி கிடைச்சான்னு ஒரு மாணவன் வந்து கவலைப்படுற ஒரு மன அழுத்தம் இருக்கு.
எந்த காதலி கிடைக்கலன்னு மன அழுத்தம் இருக்கிறவனும் இருக்கு. 2மே ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் தான். எதனால? வாட் இஸ் த ரீசன்? அவங்களுக்கு வந்து ஒரே இடத்திலேயே வந்து ஒரே எண்ணத்திலேயே வலம் வரனால. நீங்க வந்து மல்டி பர்சனாலிட்டியா விதவிதமான வேலைகள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நீங்க வந்து பிசிக்கல் ஒர்க் நிச்சயம் செய்யணும். மென்டல் ஒர்க்க காட்டிலும் பிசிக்கல். முன்னாடி காலத்துல இருக்கிற நம்ப தாய்மார்கள், தந்தை அவங்கலாம் வந்து தாய்மார்கள் எடுத்துக்கங்க. தந்தை கூட எங்க அப்பா கூட நெறைய படிச்சவங்க. ஒரு 5ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ் கூட படிக்காத அம்மா எதார்த்தவாதியா இருப்பா. பேய் மாரி நல்லா வேலை செய்வாங்க. நல்லா படுத்துவாங்க. நீட்டா ஜம்முன்னு இருப்பாங்க. தெளிவா இருப்பாங்க. ஆனா, இப்ப ஏன்னா அவங்க வந்து புத்திய சார்ந்து வாழ்ந்தாங்க. அறிவை சார்ந்து. நாம தப்பு தப்பா நெனச்சோம் கல்விய சார்ந்து. கல்வி வந்து ஒரு கைகாட்டி. கல்வி வந்து ஒரு வழிகாட்டி தான். அது நிச்சயமாக அது வந்து புத்திக்குரியதில்ல. உன்னோட புத்திய நீ வந்து உ உபயோகித்தால் தான், நீ இந்த பிரபஞ்சம் உனக்கு உதவி செய்யும். நீ வெளியிலேருந்து கல்வி கற்கிற. அந்த கல்விய வச்சு நீ வந்து பொழப்பு நடத்தணும். அந்த கல்விய வச்சு நான் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற. நானே இப்ப எம்.ஏ படிச்சிருக்கேன், எம்.எஸ்சி படிச்சிருக்கேன்னு வச்சுக்கங்க. அந்த கல்வி என்ன நல்லா வச்சுக்கணும். எதுவுமே அப்ப நீங்க என்ன நல்லா வச்சுப்பீங்க? அந்த ஹோட்டல் நல்லா வச்சுக்கும். மத்தது எதுவுமே நல்லா வச்சுக்காது. நீங்க உங்க புத்தி தான் உங்கள நல்லா வச்சுக்கும். அம்மாவ காட்டிலும் கூட. அது வந்து இந்த பிரபஞ்சம் ரொம்ப அழகா சொல்லி தரும்.